ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீ டீ குடிச்ச இல்லையா? இங்கிலீஷ்ல இது எப்படி கேட்கணும்? யூ ட்ராங்க் டீ, டிண்ட் யூ? ஆனா நிறைய பேர் இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க கேள்வியும் பட்டிருப்பீங்க. யூ ட்ராங்க் டீ, நோ, யூ ட்ராங்க் டீ, இஸ்ன்ட் இட்? இது தப்பு. இந்த ஸ்மால் கொஸ்டின் டேக் மிஸ்டேக் தான் நம்ம இங்கிலீஷை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் மாதிரி காட்டும். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த கொஸ்டின் டேக்ஸ். இது சிம்பிளா டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட மிஸ்டேக் அவாய்ட் பண்ணி எப்படி பேசணும்னு இந்த வீடியோல நம்ம கண்டிப்பா கத்துக்கலாம். வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. கடைசியில 2 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. கமெண்ட்ல உங்க ஆன்சரும் போடுங்க. அப்பதான் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட், கொஸ்டின் டேக்னா என்ன? கொஸ்டின் டேக்னா ஸ்டேட்மெண்ட் பிளஸ் ஸ்மால் கொஸ்டின். எக்ஸாம்பிள், யூ ஆர் ஹாப்பி, aren't you? நம்ம தமிழ்ல கூட இது எப்படி கேட்போம்? நீ சந்தோஷமா இருக்க இல்லையா? இந்த மாதிரி நம்ம கேட்போம். இதே தான் இங்கிலீஷ்ல கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஃபார்ம் பண்றதுக்காக இல்ல ஃப்ரெண்ட்லியா கேட்க யூஸ் பண்றது தான் இந்த கொஸ்டின் டேக். இதுக்கு கோல்டன் ரூல் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ்ல நிறைய இங்கிலீஷ் கிராமர் எக்ஸாம்ஸ்லாம் வந்ததுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்தா அங்க கொஸ்டின் வந்துட்டு நெகட்டிவ் டேக் பண்ணணும். நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்தா பாசிட்டிவ் டேக் பண்ணணும். இதை மறக்காதீங்க. இதான் கோல்டன் ரூல் கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட், பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ், யூ ஆர் அ டீச்சர், aren't you? ஓ, யூ ஆர் அ டீச்சர் அப்படின்றது பாசிட்டிவ் சென்டென்ஸ். டீச்சர் இல்லையா? அதுக்கு aren't you. ஏன் aren't you வருது? aren'tனா ஃபர்ஸ்ட் என்ன? ஆர் பிளஸ் நாட், இதுதான் aren't. ஏன் இங்க aren't போடுறோம்? ஏன்னா சப்ஜெக்ட் பாருங்க, யூ, யூனால அங்க ஆர் போடுறோம். கரெக்டா? அப்போ இப்ப இந்த ஆரோட நாட் சேர்த்துக்கணும். aren't சப்ஜெக்ட அப்புறம் போடணும். கொஸ்டின் அப்படிதானே வரும். சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் வந்துட்டு அப்புறம் அதே மாதிரி தான். aren't you. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு புரியும். she is your sister, isn't she? அப்ப ஏன் இங்க isn't she வருது? இஸ் வந்து இங்க ஆக்சிலரி வெர்ப், சோ இஸ் நம்ம நெகட்டிவ் டேக் தான் பண்ணணும். சோ இஸ் நாட், அப்போ isn't. என்ன சப்ஜெக்ட் இங்க? she, அது அப்புறம் வரும். isn't she? ஈஸி தான். நீங்க முன்னாடி போடுற அந்த சப்ஜெக்டும் ஆக்சிலரி வெர்ப் தான் பேக்ல கொஸ்டின் டேகா வரப்போகுது, நெகட்டிவ்ல. ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. he likes coffee, doesn't he? இங்க ஆக்சிலரி வெர்ப் எதுவுமே வரல. ஆக்சிலரி வெர்ப் வரலனாலும் he பக்கத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? டஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், he, she, it, அது கூட வந்துட்டு டஸ் தான் வரும். மற்ற ஐவி அதுக்கெல்லாம் கூட டூ தான் வரும். ஐவி, யூ, தே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அது கூட டூ வரும். ஸோ அப்ப இங்க டசன்ட் he, இதுதான் கரெக்ட். தே பிளே கிரிக்கெட், இங்க ஏன்னா டூ, தே கூட டூ தான் வரும் ஆக்சிலரி வெர்ப். அப்போ டோன்ட், டு நாட், டோன்ட், தே அந்த சப்ஜெக்ட். சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்ததுன்னா டேக் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ காமனா இதுல நடக்கிற மிஸ்டேக் எப்படி இருக்கும்னா, யூ ஆர் கமிங் டுமாரோ, isn't it? அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்னா, யூ ஆர் கமிங் டுமாரோ, aren't you? ஏன்னா இந்த ஆறு தான் அங்க வரணும். ஆரும் யூவும் தான் பேக்ல வரணும், பட் நெகட்டிவா வரணும். ஏன்னா இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்டும் மேட்ச் ஆகணும், ஹெல்பிங் வேர்பும் மேட்ச் ஆகணும். ஆனா அந்த ஹெல்பிங் வேர்பு நெகட்டிவா மாறும், அவ்வளவுதான். ஏன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு நெகட்டிவ் கொஸ்டின் டேக் வரும். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்ல பார்ப்போம். நெகட்டிவ் சென்டென்ஸ்ல பாசிட்டிவ் டேக் வரும். எக்ஸாம்பிள்ஸ்ல பார்ப்போம். யூ ஆர் நாட் பிஸி, ஆர் யூ? நீங்க பிஸியா இல்ல இல்லையா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான். இங்க ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்துருது. யூ ஆர் நாட் பிஸி. அப்ப இங்க என்ன ஆக்சிலரி வெர்ப்? ஆர், அது அப்படியே பேக்ல போட்டுறணும். என்ன சப்ஜெக்ட்? யூ. இந்த நாட்டை போடக்கூடாது, ஏன்னா பாசிட்டிவ் டேக் தான் பேக்ல வரும். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். he doesn't know her, இதுக்கு என்ன வரும்? does he, அந்த நாட்டை கட் பண்ணிட்டு சப்ஜெக்டிவ் வெர்பையும் கொஸ்டினா போட்டுறணும். they didn't call you, did they? உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். ஸோ சென்டென்ஸ் நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவ் டேக் வரும். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் இது. ஹெல்பிங் வேர்ப் அந்த இதுல இருந்தது, அந்த சென்டென்ஸ்ல ஹெல்பிங் வேர்ப் இருந்தா அந்த ஹெல்பிங் வேர்ப் தான் பேக்ல கொஸ்டின் டேகா வரும்.
இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இஸ், am, are அதுவா இருந்தாலும், வாஸ் இல்ல வேர் அதுவா இருந்தாலும், டூ, டஸ், டிட் எந்த இதா இருந்தாலும், வில், கேன், ஷுட் இந்த மாதிரி எந்த ஆக்சிலரி verb இருந்தாலும் அதுதான் பேக்ல பாசிட்டிவ்னா நெகட்டிவ் கொஸ்டின் டேக்கா வரும். இப்போ இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு பாசிட்டிவோ நெகட்டிவோ அது சவுண்ட் கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டு இந்த கொஸ்டின் டேக் இருக்குங்களா அது கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லணும். அதுதான் கரெக்டா அந்த பேசுற ஒரு முறை. இப்போ யூ ஆர் கமிங் டுமாரோ அரண்ட் யூ, நீங்க யாராவது கொஸ்டின் கேட்குறீங்கல்ல அந்த இடம் மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லணும். அப்பதான் நேச்சுரல் இங்கிலீஷ் பேசுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்ல இஸ்ன்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அந்த ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்ன வேர்போ என்ன சப்ஜெக்டோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் டேக் வரும். ஓகே, நான் 2 சென்டென்ஸ் சொல்றேன். கமெண்ட்ல அதோட ஆன்சரை நீங்க போடுங்க. யூ லைக் திஸ் வீடியோ டேஷ். செகண்ட், ஷி டிட்ன்ட் கால் யூ டேஷ். இது என்ன டேக் வரும்னு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க கொஸ்டின் டேக்ஸ் கிளியரா புரிஞ்சுட்டீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.